அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருந்தான். அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வரும்போதே ரொம்ப வயிறு வலியோடு தாங்க முடியாமல் அழுதுகிட்டே வந்தான். டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் கேட்டாங்க, கடையில் சாப்பிட்டியா அப்படின்னு. அந்த பையன், ஆமாம் டாக்டர். எவ்வளவு நாளா? 5 வருஷமாக கடையில் தான் சாப்பிட்றேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு டாக்டர் கேட்டாங்க. இல்லை டாக்டர், அவங்க 2 பேருமே கொரோனா டைமில் இறந்துட்டாங்கன்னு. வேறு யாராவது உன் கூட வந்திருக்காங்களா? இல்லைன்னு அந்த பையன் சொல்லிவிட்டு மருந்து வாங்கிட்டு வெளியில் போயிட்டான். என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பையனோட பெற்றவங்க இருந்த வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் உறவாக இருந்தாங்கம்மா. இப்போ இந்த பையன்கிட்ட யாரும் பேசுகிறதும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்குறதும் இல்லைம்மா. இந்த பையனும் நடந்ததை மறக்க முடியாமல், வேலைக்கும் போகாமல், அதுலேருந்து மீளவும் முடியாமல் இந்த நிலைமையில் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணோ பையனோ 2 பேருக்குமே சொல்லுங்கள், அப்பா அம்மா இல்லைன்னு என்றைக்கும் உன்னோட தைரியத்தை நீ இழந்துடக்கூடாதுன்னு, சொந்தக்காரவங்க உனக்காக நிற்பாங்கன்னு நினைக்கக்கூடாதுன்னு, உன்னோட படிப்பும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் கூடவே வரும்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார்